ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் பேட்டில் த்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 27 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ அவசரமாக இதை தேடிட்டு இருக்காரு. நம்ம யோஜன் மாஸ்டர் அங்கே வர சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. நான் கூகுளானுக்கு ஒரு கிஃப்ட் தரணும், ஆனால் என்ன செலக்ட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அவரும் என்ன விஷயம்னு கேட்க, நான் போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங்கானதுக்கு அப்புறம் சிவசூனரை என் கூட கூப்பிட்டுப்பான்னு சொல்லியிருக்கான். அதான் அவ அப்பாவுக்கு கிஃப்ட் தரணும்ல. பொடி பையங்கிறத நிரூபிக்கிறப்பாரு. கிஃப்ட் கொடுத்தா மட்டும் அவரோட பொண்ணை தூக்கி கொடுத்துருவாரா என்ன? அப்புறம் என்ன பண்ணணும்னு அவரு கேட்கிறாரு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணும். அவரும் என்னது கல்யாணமா? சரி, நான் அப்படியே பண்ணிடுறேன். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. கல்யாணங்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நான் டோ வெனரன் லெவலோட பீக்ல இருக்கேன். கூக்லானோட ஆளுங்க அளவுக்கு என்கிட்டயும் பவர்ஸ் இருக்கு. பிளட் லைனை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படியே அவங்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. சியோயான் சூனர் அவங்க கிளானோட அடுத்த வாரிசு. அவளை நம்பிதான் கிளானே இருக்குங்கும் போது அவரு கண்டிப்பா அவளை சீக்கிரத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அப்ப நான் என்னதான் பண்ணணும்னு அவரு கேட்க, நீ அவர்கிட்ட உன் மனசுல இருக்கிறத உண்மையை தெரியப்படுத்தணும். அவர் அங்கிருந்து கிளம்ப போக, மாஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்க இப்போ வரைக்கும் சிங்கிள தானே இருக்கீங்க. அவரும் திருட்டு மொழி முழிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப போறாரு. அவரு திரும்பவும் அவரை கூப்பிடு, நீ என்னைய சந்தேகப்படுறியா? இல்ல, ஹூமிங்ஸன் கிட்ட அந்த இன்கம்ப்ளீட் மேப் கிடைச்சிருச்சு. அவன் கண்டிப்பா அந்த ஹெவன்லி ஃபிளேமை தேடி போவான். நம்ம இத பத்தி கூக்லன் கிட்ட பேசணும்ல. அவரும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. இப்ப ஏதோ ஒரு புது இடத்த காட்டுறாங்க. இவர் தான் யோக்லானோட ஹெட். அவர் அடுத்து லீ ஹீ சூன் சொல்லி இன்னொரு 4-5 கிளான் இருக்காங்க. நம்ம 8 ஏன்ஷியன் கிளான்ஸ்ல இப்ப கூக்லன் மட்டும்தான் இன்னமும் அதே பவர்ஸோட இருக்காங்க. அங்கிருந்து உணர்த்தரு இவ்வளவு காலமா டோகாடுங்கிறது மட்டும்தான் ஒரு கட்டுக்கதையா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம கிளான்ஸோட பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வீக்கை அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருமோன்னு எனக்கு தோணுது. அங்கிருந்து உணர்த்தரு அதான் கூ இருக்காங்களே, அவங்களோட பொண்ணு ரொம்பவே டேலண்டா இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். சியோசுவான் மட்டும் அன்னைக்கு இறக்காம இருந்திருந்தானா இன்னைக்கு சியோ கிளான் தான் நம்ம எல்லாருக்கும் மேல இருந்திருக்கும். அதான் முடிஞ்சு போன கதையாச்சே. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற லியாங் கிளான் கூட இப்ப அவங்கள விட பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஆமா, லியாங் கிளான்ல இருந்து ஏன் செரிமனிக்கு யாருமே வரலன்னு ஒருத்தர் கேட்க, அவங்க தான் இப்ப பவர்லயே இல்லையே. அவங்க வந்தாலும் வரலனாலும் கூக்லான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. புதுசா ஸ்டாரால இருந்து வர இந்த வாட்டி ஒருத்தன் வர போறானமேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமா, யோச்சானுக்கும் உங்க கிளானுக்கும் ஒண்ணுமே ஏதாவது கான்டாக்ட் இருக்கா? யோஹெட் இதுமே சொல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படி நம்ம ஹீரோ ஆல் மாஸ்டரோட கூக்லான்ல வந்து அசம்பிள் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்கள வரவேற்று ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப உன்னை தனியா மீட் பண்ணுன்னு சொன்னாரு. மாஸ்டரும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். சரி, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ல அவரை கூட்டு போய் வெயிட்டிங் ஹால்ல விட்டுடுறாங்க. ஆள் சும்மா இல்லாம அவங்க ஹெட்டோட சேர்ல போய் ஜம்முன்னு உட்காந்துடுறாரு. சர்வன்ட் அவரு ஒரு லுக்கு கூட இல்ல சீட்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். போனவரை ஒன்னும் ஆளை காணோம். நம்ம மாஸ்டர் சியசூனர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு தெரியல. அப்ப அவன் வசமா சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க என்னன்னு கேக்குறாங்க. ஆள் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ, நான் ஸ்டாராலோட மெம்பர், யோச்சனோட ஸ்டூடெண்ட், நான் ரொம்ப பவர்ஃபுல் அது இதுன்னு சொல்ல அப்படியே அந்த பக்கம் போயிட்டு, எங்க கூக்லான் பவர்ஃபுல்லா தள்ளி நிக்கிறவங்கள மட்டும் தான் மதிக்கும். நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படியே நம்ம கூஹெட் மாதிரியும் அவரை மாதிரியும் மாத்தி பேசி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பவர்ஃபுல்லா பேசணும் அவ்வளவுதானே? நான் வெனரன் லெவலோட பீக்ல இருக்கிற ஒரு டோ மாஸ்டர் பேசுறேன். நான் நேரடியா விசிட்டுக்கே வரேன்னு சொல்ல சைட்லேருந்து ஒரு இருமல் சத்தம் கேட்குது. சியோயான் ஆளு சிரிப்பை போட்டுட்டு, என் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நான் அவ்வளோ ஃபேமஸா இருக்கானா என்ன? ஆமா, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கூஹெட்னு அவரு சொல்ல, நம்மளும் ஐயோ அங்கிள் நீங்களா? அவரு நம்மால அவங்க இடத்தோட லைட்டாலுங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க எல்லாரும் சோலால எதிர்த்து போராடி உயிர் தியாகம் பண்ணவங்க. அவரும் லைட்டா ஃபீல் ஆக, 1000 வருஷத்துக்கு முன்னாடி சியோ கிளான் ஃபோர்டன் எம்பரரை தோக்கடிக்கிற போராட்டத்துல அவங்க கிளானோட ஒட்டுமொத்த பிளட் லைனையும் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்பையிலேருந்து அவங்க தலைமுறை பிளட் லைன் டெஸ்ட் எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. இந்த வாட்டி நீ வேணா முயற்சி பண்ணி பாக்குறியா? நம்மளும் குசையிட்டு கண்டிப்பான்னு சொல்றாரு. அப்புறம் அங்கிள், நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக. அவரு என்னன்னு கேட்க, அது வந்து நான் உங்ககிட்ட திரும்ப நம்ம மாஸ்டர் பார்க்க போறேன். என்னாச்சு சொல்லிட்டியா? சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் பெட்ல படுத்து உருள ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம சூனரும் அங்க வராங்க. நான் எங்க கிளான் உங்களுக்கு சுத்தி கட்டட்டுமா? மாஸ்டர் கோவமா தேவையில்லைன்னு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு கிளம்ப, அவங்களும் என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. லியாங் கிளான்ல இருந்து ஆள் வரலங்கிற விஷயம் இப்ப நம்ம கூஹெட்டுக்கு தெரிய வருது. நம்ம கூயா, மாஸ்டர் நான் ஏற்கனவே ஆள் அனுப்பிட்டேன், என்ன பிரச்சனைன்னு நமக்கு சீக்கிரமாவே தெரிய வரும். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. என் அப்பா உன்னை ரொம்ப பயமுடுத்திட்டாரா என்ன? அவர் அதெல்லாம் எதுவும் இல்ல, அவர் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாருன்னு சொல்றாரு. பிளட் லைன் செக் பண்ண அவர் எனக்கு ஒரு சான்ஸும் கொடுத்துருக்காரு. சிவியான், நாங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமா?
அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் இங்கே வந்ததுக்கான உண்மையான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் அப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் சொல்லிட்டு அவர் அப்படியே பல்ல காட்ட பின்னாடி பார்த்து ஆள் அதுன்னு தெரிறாரு. ஏமா பர்சனலா பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருப்பீங்க? பிளட் லைன் கல்டிவேஷனுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க சொல்ல, பிளட் லைன் நமக்குள்ள தானே இருக்கும், நமதுக்காக அதை கல்டிவேட் பண்ணோம். அவங்களும் ஒரு கிளானுக்கும் டோகார்ட்ஸ் தான் பிளட் லைன் பவர்ஸ் தருவாங்க. அது நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள இருக்கும். நம்ம அதை முழுசா கல்டிவேட் பண்ணலனா நம்மளால அந்த பவர்ஸோட பீக்குக்கு போக முடியாதுன்னு சொல்ல, கோல்டன் எம்பரர் ஃப்ளேம் எடுத்தும் எங்க ஏரியால முழுசா அவங்க பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ண முடியல. நாளைக்கு செரிமனில ஏதாவது தப்பாச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவரும் அப்ப சரி வா நானும் கூட வரேன்னு சொல்ல, அவங்களும் லைட்டா உட்காந்து அவங்களோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க கிளான்ஸுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நெத்தில பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, அது திரும்பவும் காணாம போக அவங்களும் மயங்கிடுறாங்க. ஆனா அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. உன் பவர்ஸ் ஸ்டேபிளா தானே இருக்கு, இருந்து உன் கிளான்ஸ் மூலியா இவ்வளவு வீக்கா இருக்கணும். அங்க இருந்த ஒருத்தங்க கடைசியா சோலால் கூட நடந்த சண்டையில அவங்க பிளட் லைன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கும் இப்பதான் புரியுது, நீ என்ன காப்பாத்துனதுனாலதான் உனக்கு இந்த பிரச்சனையா? அவங்க அந்த மாதிரிலாம் இது இல்ல, நான் ஏற்கனவே கோல்டன் எம்பரர் ஃப்ளேம் எனக்குள்ள எடுத்துட்டேன், சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. சூனர் உன் பிளட் லைன் ஒரேடியா டேமேஜ் ஆயிடுச்சு, அது இனிமே உன்னால ரெக்கவர் பண்ணவே முடியாதுன்னு உனக்கு தோணுதா? அப்படியே கட் பண்ணா நம்ம யோசன் நம்ம கூயா கிட்ட ஹோமிங்சன் கடைசியா அவங்க கூட சண்டை போட்டதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தராரு. இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவரும் அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்ப இந்த இடத்துக்கு யோ மாஸ்டர் வராரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. உன் சயின்ஸ் லெவல் உண்மையிலே செமையா இருக்கு, இது ரொம்பவே ரேரான ஒண்ணு. இப்ப வன்மத்தை கக்க வேண்டிய நேரம். பிளட் லைனை உன்னால ஆக்டிவேட் பண்ண முடியலன்னு சொல்லி இப்ப நீ உன்னோட ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிச்சி அதை செஞ்சிடலான்னு பாக்குறியா? யோசன் அந்த காலத்துல உன்னோட பவர்ஸை பார்த்து நான் பயந்துட்டு இருந்தேன். எல்லாருமே நீ தான் கிளான் லீடர் ஆவான்னு சொன்னாங்க. ஆனா பிளட் லைன் காம்படிஷன்ல உன்னால உன் பிளட் லைனை வேக்கப் பண்ண முடியல, நான் வேக்கப் பண்ண 8th கிரேட் பிளட் லைன். நான் லீடர் ஆயிட்டேன், நீ கிளானை விட்டு வெளியே போயிட்ட, நீ பட்ட அவமானம் இப்போ உன் ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவையாங்கிற மாதிரி அவன் கேட்கிறான். நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோ கிட்ட இந்த டெஸ்ட்டை நீ அட்டன் பண்ண போறியா என்ன? மாஸ்டர் இதுல என்ன இருக்கு, பிளட் லைன் ஆக்டிவேட் ஆகுதோ இல்லையோ எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. என் டோக்கி டெக்னிக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ அதுக்கான டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம சியூசனர் முன்னாடி வந்துடுறாங்க. அங்கிருந்த ஒரு வித்தியாசமான ஸ்டோன்ல போய் அவங்களோட கையை வைக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பிளட் லைனும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன சின்ன தெரியல, கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப எல்லாம் நார்மலாக நம்ம சூனர் அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஆள் அன்னைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இருந்திருப்பாரு, எந்த போர்ஸுமே இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருந்தப்ப நீ மட்டும்தான் என்ன நம்புன. அவங்க எல்லாருமே என்னால முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா நீ முடியும்னு சொன்ன. இப்ப அதே நம்பிக்கையை நீ ஓ மேல வை, இத முடிச்சு காட்டு. அவங்களும் தன்னம்பிக்கையோட திரும்பவும் ட்ரை பண்ண பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆகி அவங்க கிளானோட ஏன்ஷியன் பிளட் லைனும் இப்ப வெளியே வந்துருது. எல்லாருமே பாராட்டுறாங்க, குஹெட்லாம் குசி ஆயிடுறாரு. இது டிவைன் பிளட் லைன் 7 கலர் சிம்பிள்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு பவர் அவங்களுக்குள்ள அனுப்பி வைக்க இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோவோட டர்ன். ஆள் அவரை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. யோ கிளான் ஹெட், இவங்க கிளான் பிளட் லைன் தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரோக் ஆயிடுச்சு. இப்ப இந்த டெஸ்ட்லாம் தேவையா என்ன? ஆனா அங்கிருந்த ஒன்னொரு மாஸ்டர் சப்போர்ட் பண்றாரு. ஒருவேளை சியோ கிளான் பிளட் லைன் ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா அது நமக்கு தானே இன்னும் பலமா இருக்கும். நம்மளும் அதை ட்ரை பண்ண ஒரு சின்ன வெளிச்சம் கூட அதுல இருந்து வர மாட்டேங்குது. அவ்வளவுதான் சபையை கலைச்சிடுறாங்க. யோ ஹெட் திரும்ப நம்ம யோசன் கிட்ட வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்ப பாரு அவன் எப்படி அவமானப்பட்டு போறான்னு. அவரும் உனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல, உனக்கு வேணா பிளட் லைன் ஒரு பெரிய பவராகவும் அந்தஸ்தாவும் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. நம்ம குஹெட் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை தனியா மீட் பண்றாரு. பிளட் லைன்னா நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது, அதனால இதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். நம்மளும் நான் அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல, என்னோட டோக்கி பவர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அங்கிள் நான் இங்க வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக. அவரும் எதா இருந்தாலும் கேளு, நாங்க கண்டிப்பா மறக்க மாட்டோம்னு பெருந்தன்மையோட சொல்றாரு. நம்மளும் பல்ல கட்டிட்டு எனக்கு ஜூனரை கல்யாணம் பண்ணி தருவீங்களா? அதை கேட்டு வெளியிருந்த குயாவே லைட்டா சாக்குறாரு. கோ மாஸ்டர் அது மட்டும் என்னால முடியாது சியோயான், எங்க 8 கிளான்ஸுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. இதுவும் பிளட் லைன் அவரு கேட்க அவர் ஆமான்னு தலையாட்ட, பிளட் லைனை வச்சுதான் மத்தவங்க பவரை நீங்க முடிவு பண்ணுவீங்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. ஹெவன்லி ஃப்ளேம் டோக்கி எல்லாமே பவர் தான் எனக்கு புரியுது, ஆனா அவளோடது ரொம்ப ரேரான டிவைன் பிளட் லைன், அவளுக்குன்னு நிறைய கடமை இருக்கு. நாங்க அதை அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப சண்டை வச்சுக்கலாம், நானும் உங்க பிளட் லைனுக்கு குறைச்சவில்லைங்கிறத நிரூபிக்கிறேன்னு அவரு சொல்ல நம்ம கோயாமோ டக்குன்னு உள்ள வந்துடுறாரு. நான் இவன் கூட ஃபைட் பண்றான், ஆள்கிட்ட கிரேட் 8 பிளட் லைன் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறாரு. திரும்பவும் சபையை கூட்டிடுறானுங்க. ஒரு பக்கம் ஸ்டாராலோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், இன்னொரு பக்கம் கோக்லானோட டாப் லெவல் ஃபைட்டர். இது உண்மையிலேயே ஒரு செமையான பேட்டில் இருக்க போதுங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் இப்ப வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அவரோட டபுள்ஸோட தூக்கிட்டு ஓடி வர நம்ம ஹீரோவும் அவரோட ஹெவன்லி ரூலரை எடுத்துடுறாரு.
ரெண்டு பேரும் வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. சண்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து குயா காணாம போக எங்கிருந்து வரும்னு சொல்லி நம்மளும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எதிர்பாராத நேரத்துல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாலும் நம்மளும் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. பதிலுக்கு அவரு ஒரு போட அவரு ஃபிளேம்லாம் ஒரு கையில இறங்குது. ஆனா அது இந்த கையில வாங்கி அந்த கை வழியா நம்ம ஹீரோக்கே திரும்ப கொடுத்துடுறாரு. ஆனா இதுவும் நம்மளோட பிளான் தான். இப்ப பார்த்தா அவர் கையில ஹெவன்லி ஃபிளேம்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கு. அவரு டக்குன்னு அதை வெடிக்க வைக்க 3 ஹெவன்லி ஃபிளேம்ஸா? இவன் உண்மையிலேயே டேலண்ட் தான். ஆனா யோஹெட் அதை ஒத்துக்க மாட்டான். கோயு மட்டும் அவன் பிளட் லைனை யூஸ் பண்ணியிருந்தா சியோயன் இன்னரும் தோத்துருப்பான். அவரு நினைச்ச மாதிரியே கோயுவும் அவரோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ண நம்மளும் அவரு ஹெவன்லி ஃபிளேம்ஸோட சேர்த்து ட்ரிபிள் ஃபிளேம் டெக்னிக்கையும் யூஸ் பண்றாரு. சியோக்லனோட சீக்ரெட் டெக்னிக்கா யோமஸ்டருக்கு இப்பதான் லைட்டா அள்ளு விட ஆரம்பிக்குது. ரெண்டு பேர்ஸும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்க ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்பட்டு ரெண்டு பேருமே பின்னாடி போயிடுறாங்க. ஃபைட்டையும் இதோட முடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்க நம்ம மாஸ்டர் சிரிப்பு போட்டுறாரு. யோஹெட் இப்ப அங்க வரா. நீ உண்மையிலேயே உன் ஸ்டூடெண்ட்டை செமையா ட்ரெயின் பண்ணிருக்க. நம்ம கோஷெட்டும் பிளட் லைன் மட்டும் அவன் கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா அவன் தான் பெஸ்டா இருந்திருப்பான். நம்ம சூனர் பிளட் லைன் இருக்கோ இல்லையோ செய்யனால கண்டிப்பா எதையுமே சாதிக்க முடியும். அவன் பவர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுக்குன்னு என் மனசுல இருக்கிற இடத்தையும் யாராலையும் மாத்த முடியாதுன்னு அவங்க சொல்ல அப்படியே எபிசோட் 27 முடியுது. இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஹீரோ கிட்ட உண்மையிலேயே ஜியோ ஏன்ஷியன் பிளட் லைன் இருக்கா இல்லையா இல்ல அது இனிமே தான் ஆக்டிவேட் ஆகுமாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.